இந்த ஹிஸ்டரி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. வரலாற்றில் எத்தனையோ புரட்சிகள் நடந்திருக்கலாம். அந்த புரட்சிகள் எல்லாம் தெளிவாக பதிவு செய்யப்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் நவீன கால புரட்சி அப்படின்னு சொன்னால் அது ரஷ்ய புரட்சிக்கு தான் முதலிடம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த ரஷ்ய புரட்சி ஒரு தனித்துவமானது, முழுமையான வெற்றியை கொண்டது. அதற்கு முன்பாக நடந்த பிரெஞ்சு புரட்சி சில ஆண்டுகளுக்கு முன்னாக நடந்தது. அதுதான் அந்த ரஷ்ய புரட்சியின் தாய் அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. ஆனால் பிரெஞ்சு புரட்சிக்கும் ரஷ்ய புரட்சிக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. என்ன அப்படின்னா, பிரெஞ்சு புரட்சி அப்படிங்கிறது நடுத்தர மக்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு புரட்சி. ரஷ்ய புரட்சிங்கிறது தொழிலாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி தலைமை இல்லாத புரட்சி. அதனால் அது தோல்வியில் தான் முடிஞ்சது. மன்னராட்சிக்கு எதிராக ஒரு புரட்சியை முன்னெடுத்து அந்த மன்னரும் கொல்லப்பட்டார். ஆனால் மன்னருடைய அமைச்சரவையே இந்த மக்களாட்சியிலும் தொடரக்கூடிய ஒரு அவல நிலை உருவானது. காரணம் என்னன்னா, இந்த மன்னரை ஒழிச்சு கட்டினதுக்கப்புறம் எப்படி நிர்வாகம் செய்கிறது, மக்களை வழி நடத்துறது, நாட்டை எப்படி கட்டி காப்பாற்றுறது, இது எதுவும் அந்த மக்களுக்கு தெரியல. தலைமை இல்லாதது அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. மன்னராட்சி அகற்றப்பட்டதாக நினைச்ச நேரத்தில் மன்னருடைய அமைச்சர்களே அதிகாரத்தில் இருந்ததுனால அதே ஆட்சி முறை உருவாகி மறுபடியும் மன்னராட்சிக்கே அது வழிவகுத்ததுங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் மாறாக ரஷ்ய புரட்சி முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. ஒரு ஒழுங்கமைப்போடு பக்குவமாக நடத்தப்பட்ட ஒரு புரட்சி. கம்யூனிசம்ங்கிற சித்தாந்தத்தை முழுமையாக உள்வாங்கி கொண்ட மக்கள், தொழிலாளர்கள் அந்த கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துக்குள்ள தங்களை ஐக்கியமாக்கி கொண்டவர்களின் படிநிலையில் இந்த புரட்சி நடந்தது. இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு தலைமை, லெனின் அப்படிங்கிற ஒரு தலைவர். இப்படியாக ஒரு ஒழுங்கமைப்போடு நடந்த இந்த புரட்சி அங்கிருந்த சார் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. அது மட்டுமல்லாமல் அதுக்கு அடுத்தபடியாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், என்ன மாதிரியான சட்டதிட்டங்கள் வகுக்கணும், எப்படியெல்லாம் மக்களை நிர்வாகம் செய்யணும், பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு, மக்களிடம் பொருளாதாரம் அதிகரிப்பதற்கு, வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்கு என்னென்ன செய்யணும் மாதிரியான ஒட்டுமொத்த திட்டங்களும் அவர்கிட்ட இருந்ததுனால ரஷ்யா அதற்கு பிறகு பொருளாதார வல்லரசாக இந்த உலகத்தில் உயர்ந்து நின்றது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அன்னைக்கு இருந்த அந்த மன்னராட்சி, சார் அப்படிங்கிற அந்த மன்னராட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து எழுந்தது ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. அதை நாம் கேட்டால் மட்டும்தான் அதற்கான பதில் கிடைக்கும். அந்த பதில் தெரிஞ்சால் மட்டும்தான் புரட்சிக்கான காரணங்கள், நியாயங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வரும். அப்போ கம்யூனிசம் எதனால் அங்கே தேவைப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வரும். நம்ம ஏன் இதை சொல்கிறோம்னா, இந்த சார் மன்னருடைய அந்த குடும்பம் ஆட்சி நடக்கும் பொழுது அங்கே மக்களுடைய ஒரு படிநிலை எப்படி இருந்தது அப்படின்னா, சார், அவருடைய குடும்பம், அமைச்சர்கள், அப்புறம் பண்ணையார்கள், அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே அடிமைகள். இப்படித்தான் அன்னைக்கு இருந்த அந்த ரஷ்யாவுடைய நிர்வாக முறை இருந்தது. இந்த நிர்வாக முறையினால பெரும்பான்மையான மக்கள் அடிமைகளாகவும் தொழிலாளர்களாகவும் மட்டுமே இருந்துகிட்டு இருந்தாங்க. நகரங்களில் ஒரு 13% மக்களும், கிராமங்களில் 87% மக்களும் இருந்தாங்க. அந்த கிராம பகுதி விவசாயத்தை நம்பி இருந்தது. ஆனால் விவசாயத்துக்கான நவீன கருவிகளோ மாற்று விதைகளோ இவங்க கிட்ட எதுவும் இல்லாத நிலையில் விவசாயிகள் ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். மக்கள் உணவுக்கே வழி இல்லாத ஒரு நேரத்தில் சிக்கி சின்ன பின்னமாக இருக்கும் போது ரஷ்யாவுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் எப்படிப்பட்ட ஒரு நாடுகளாக இருந்தது அப்படின்னா, ரொம்பவும் செல்வ செழிப்போட, கல்வி அறிவில் மேம்பட்ட, தொழில்நுட்பத்தில் மேம்பட்ட நாடுகளாக நல்லா உயர்ந்துக்கிட்டே வருது. அதுலேயும் குறிப்பாக பிரிட்டன் உலகத்துடைய மிகப்பெரிய வல்லரசாக இருந்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு காலகட்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யா ரொம்பவும் என்ன சொல்கிறது, ஒரு நொய்ஞ்சான் குழந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த நேரத்தில் இருந்த அந்த சார் மன்னர் கூட என்ன சொல்கிறாரு, துருக்கியை பார்த்து துருக்கி ஐரோப்பாவின் நோயாளி அப்படின்னு வர்ணிக்கிறாரு. உண்மையிலேயே ரஷ்யாவும் அப்படித்தான் இருந்தது. அதோட மன்னரே துருக்கியை விமர்சித்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வினோதமான ஒன்று தான் வரலாற்றில். சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த சார் மன்னர்களுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய வலிமை வந்தது, எப்படி இவங்க ரஷ்யாவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க, இத்தனை வருஷம் மக்களை எப்படி அடக்கியால முடிஞ்சுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்போ ரஷ்யாவுடைய வரலாறை நம்ம தேடி போக வேண்டியிருக்கு.
அப்போ தான் இந்த சார் மன்னர்கள் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ 14வது நூற்றாண்டு 15வது நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் மங்கோலியர்களுடைய பிடியில் இருந்தது ரஷ்யா. மங்கோலியர்களுடைய அந்த எழுச்சி காலகட்டம்னு சொல்லப்படக்கூடிய அந்த செங்கிஸ்கான் அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாடாக அவர் கைப்பற்றிட்டு வரும் பொழுது ரஷ்யாவும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போச்சு. அதுக்கப்புறம் சில நூற்றாண்டுகள் ரஷ்யா அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கிட்ட இருந்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் இவான் அப்படிங்கிற ஒருத்தர் ரைஸ் ஆகிறாரு, அதாவது எழுச்சி அடைகிறாரு, ஒரு மன்னராக உருவாக்கி அவர் ரஷ்யாவை மங்கோலியர்களுடைய பிடியிலிருந்து விடுவிக்கிறாரு. இப்படி விடுவிக்கும் பொழுது ரஷ்யா ஒரு பேரரசாக உருவாகுது. ஏன்னா அக்கம் பக்கத்து எல்லா பகுதிகளையும் இந்த இவான் என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்காரு. இந்த சூழ்நிலையில் ஐரோப்பாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. அது என்ன மாற்றம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1453 ஒரு மிகப்பெரிய சம்பவம். அன்னைக்கு துருக்கியில் பைசாந்திய பேரரசு நிலை கொண்டு இருந்தது. அது ஒரு சாதாரண பேரரசு இல்லை, கிறிஸ்தவ பேரரசு. அன்னைக்கு மத தலைமைகள் தான் ஆட்சியில் இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துடைய கிறிஸ்தவர்களுடைய பிரதிநிதியாக இயங்கி கொண்டிருந்தது அப்படின்னு வர்ணிக்கப்பட்ட அந்த ரோம பைசாந்திய அரசு துருக்கியில் இயங்கிக்கிட்டு இருந்தது. அப்போ இந்த காலகட்டத்தில் துருக்கியர்கள் முன்னேறி கான்ஸ்டான்டினோபிளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அரசியல் ரீதியாக கிறிஸ்தவம் அந்த இடத்துல வீழ்ச்சி அடையுது. அதை வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா 1000 வருட கிறிஸ்தவத்தை இஸ்லாம் முடிவுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் மறுபடியும் கிறிஸ்தவத்தை அரசியல் ரீதியாக முக்கியத்துவப்படுத்தணும் அப்படின்னு போப் அவர்கள் ரொம்பவும் தீவிரமாக இருக்கார். இத்தாலியில் இருக்கக்கூடிய போப் அவர்கள். போப்புங்கிறவர் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு மத குருவா மட்டுமே நமக்கு தெரியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவ மன்னர்களுக்கும் அவர்தான் தலைமை. அவர் இடக்கூடிய கட்டளைகள் தான் அவர்களுடைய நாட்டிலேயே செல்லுபடியாகும். போப் நினைத்தால் அந்த மன்னரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரமும் உண்டு. அப்போ இவ்வளவு வலிமையாக இருக்கக்கூடிய இந்த போப் அவர்கள் மறுபடியும் இந்த பைசாந்திய பேரரசை கொண்டு வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஏன் அவர் இந்த பைசாந்திய பேரரசை நிலைநிறுத்தணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா, இந்த பைசாந்தியம்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த கிறிஸ்தவ அரசியலுக்கும் ஒரு தலைநாடாக இருந்துகிட்டு இருந்த அந்த ஒரு காலகட்டம். அப்போ இது வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லும்பொழுது இப்போ இது மாதிரியான ஒரு கட்டமைப்பை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஐரோப்பாவில் எந்த நாட்டையாவது அவர் உற்று பார்க்குறாரு, எல்லாமே வீக் ஆயிருக்கு. அவங்கக்கிட்ட ஒத்துமை கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவும் எல்லாருமே சிற்றரசர்களாக தான் இருக்கிறாங்க, குட்டி குட்டி நாடுகளாக அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் இந்த ரஷ்யாவை சேர்ந்த இவான் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மிகப்பெரிய பேரரசியை ஸ்தாபித்து எல்லா இடங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுகிட்டு வர்றாரு. இதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்ச போப் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாரு. சோஃபியா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறாரு இந்த போப். இந்த சோஃபியா யார் அப்படின்னா இந்த பைசாந்திய பேரரசு விரட்டி அடிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னோம் பாருங்க துருக்கியிலிருந்து. இந்த பைசாந்திய பேரரசனுடைய மருமகளாக இருக்காங்க. இந்த மருமகளை போப் இந்த ரஷ்யா மன்னரான இவானுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. இப்படி திருமணம் செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் இந்த புனித பட்டம் இருக்கு பாருங்க, இந்த கிறிஸ்தவ மன்னருங்கிற புனித பட்டம் அது இவருக்கு கொடுக்கப்படுது ரஷ்ய பேரரசுக்கு. இனிமே இதுதான் புனிதமான ஒரு கிறிஸ்தவ ஆட்சி கொண்ட தேசம் அப்படின்னு பார்க்கப்படணுங்கிறது போப்புடைய ஒரு நாட்டமாக இருக்கு. அப்போ ரோமுக்கு இணையாக இந்த ரஷ்யாவை வளர்த்து விடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்படி நினைச்சதுக்கு பிறகு இவருக்கு புனித பட்டம் போட்டு இவருக்கு சார் அப்படிங்கிற அந்த பட்டத்தை முதல் முறையாக கொடுக்கிறார் போப் அவர்கள். இதை தொடர்ந்து தான் இது சார் வம்ச ஆட்சியாக கடைசி வரையிலும் நின்றது 1917 வரைக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ ரஷ்யா ஒரு கிறிஸ்தவ அரசியலுடைய தலைமை நாடாக பார்க்கப்படணும் அப்படிங்கிறது போப்புடைய ஒரு எண்ணமாக இருந்தாலும் வரலாறுல ரஷ்யா அப்படித்தான் செயல்பட்டுச்சா அப்படின்னா மிக நிச்சயமாக கிடையாது. ரஷ்யா தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வேற ரூட்டில் தான் அது போய்கிட்டு இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாக காட்டணும், ஒரு பைசாந்திய பேரரசு எப்படி வெளி தோற்றத்துக்கு கம்பீரமாக இருந்ததோ அப்படியெல்லாம் அதை காட்டணும் அப்படின்னு நினைச்சவங்க அப்போ அந்த சாருடைய மன்னர், அதாவது இந்த இவான், இந்த ஃபர்ஸ்ட் இவான் இருக்கார் பாருங்க, இவருடைய மனைவி இருக்காங்க பாருங்க சோஃபியா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரோமில் இருந்த பழைய கட்டட கலைஞர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்கள கூப்பிட்டுட்டு போய் மாஸ்கோவில் பெரிய கட்டடங்கள்லாம் கட்ட வைக்கிறாங்க. ரொம்பவும் அற்புதமான கட்டடங்கள்லாம் அங்கே கட்டப்படுது. இதுதான் 3வது ரோம் நகரம் அப்படிங்கிற அந்தஸ்து அந்த ரஷ்யாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்பவும் ஆசைப்பட்டாங்க. ஆனால் இந்த கட்டடங்கள் கட்டுவதற்கு மக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டியிருந்தது. ஏன்னா இந்த கட்டடங்கள் கட்டணும்னா அதிகமான பொருளாதார தேவை இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் மக்கள்கிட்ட அதிகமாக வரி வசூலிக்கப்படும் பொழுது மக்கள் கசக்கி பிழியப்பட்டாங்க.
வரலாறு நமக்கு அதை தான் சொல்லுது, மக்கள் ரொம்பவும் இந்த இடத்துல கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு. அப்போ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நினச்ச மாதிரியே பெரிய கட்டடங்கள்லாம் கட்டப்பட்டு அது வந்து வருதுன்னு வைங்களேன். ஆனால் வழக்கம் போல் இந்த மன்னராட்சி அப்படிங்கிறது எப்படி இருந்ததுன்னா, கொஞ்சம் கரடு முரடான மன்னராட்சியாகத்தான் இருந்தது. ரஷ்ய மன்னராட்சியும் பொதுவாகவே மன்னராட்சி அப்படின்னா அப்படி தான் இருக்கும். அதுக்கு ரஷ்யாவுடைய அந்த சார் புனித பட்டம் பூண்ட மன்னராட்சியும் விதிவிலக்கு இல்லை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு மன்னரும் வர்றாங்க. ஒரு மன்னர் ரொம்ப கொடூரமாக இருக்கார். அப்போ அடுத்த மன்னர்கிட்ட ஏதாவது மாறுதல் தெரியுதா அப்படின்னா அவர் இன்னும் கொடூரமாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். இடையில சில மன்னர்கள் சில நல்லவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஆனால் பெரும்பாலான மன்னர்கள் ரொம்பவும் கொடுமைக்காரர்களாக தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அதுலேயும் இந்த இவானுடைய கொள்ளுப்பேரன் 4ஆம் இவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு பட்டமே இருக்குது, இவான் த ட்ரபிள் அப்படின்னு, பயங்கரமானவர் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, இவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது அப்படின்னா, வரலாறுல நம்ம படிக்கும் பொழுது இவர் வந்து ரொம்பவும் புதுமையை விரும்பினார் அப்படின்னு வந்து சொல்லப்படுறது உண்டு. நிறைய சட்டங்களை சீர்திருத்தங்கள் செய்தார், மக்களுக்கு வந்து பொருளாதாரம் ஈட்டக்கூடிய வழிகளை அதிகப்படுத்தினார். இப்படியெல்லாம் சொன்னாலும் கூட யாரையாவது அவர் சந்தேகப்பட்டார் அப்படின்னா அவரையும் அவர் குடும்பத்தையுமே அவர் வந்து ரொம்ப கொடூரமான முறையில் கொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். எந்த அளவுக்கு அவர் கொடூரமாக நடந்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு பகுதி மக்கள் போலந்து மன்னருக்கு வந்து ஆதரவு கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்ட இந்த இவான் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஊரில் இருந்த ஒட்டுமொத்த மக்களையுமே கொன்னுட்டார். 60,000 மக்களை கொன்றாரு. அதுவும் எப்படி கொள்றாரு அப்படின்னா, அதில் பெரும்பாலானவங்களை வித்தியாசமாக கொள்றாரு. அதாவது தண்ணியில் முக்கிய கொண்டு இருக்கார். வரலாறு அப்படி தான் சொல்லுது நமக்கு. இதனாலேயே அவருக்கு ஈவான் த ட்ரபிள் அப்படின்னு பேர், அதாவது பயங்கரமானவர் அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் அவர் வீட்டில் நிறைய அந்த நாய் பூனை இதெல்லாம் வந்து அதிகமாக வளர்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு ரொம்பவும் போர் அடிச்சதுன்னா இந்த நாய் பூனை எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு கோட்டைக்கு மேலே போய் மேலேருந்து ஒன்று ஒன்றா தூக்கி போட்டு விளையாடுவார். இது மாதிரியான கொடூர குணமெல்லாம் இவருக்கு இருந்திருக்கு. ஒரு முறை என்ன நடந்திருக்குது அப்படின்னா, தன்னுடைய மருமகளுடைய உடை வந்து அவர் அணிஞ்ச விதம் சரியில்லை அப்படின்னு மருமகள் கிட்ட சொல்லும் பொழுது மருமகள் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை இது சரியில்லை அப்படின்னு இவர் சொல்லும் பொழுது மகன் வந்து தடுத்துருக்கார். இல்லை அது கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொன்ன உடனே இரும்பு கம்பியை எடுத்து மகனை அடித்தே கொள்கிறார் இந்த இவான். அப்போ இது மாதிரியான ஒரு கொடூர குணம் கொண்டவராக தான் இந்த இவான் வந்து இருந்திருக்கிறார். இந்த இவானுக்கு அடுத்தபடியாக பல இவான்கள் வந்தாலும் கூட ரொம்பவும் கொடூரமான இவானாக இவர் தான் பார்க்கப்படுகிறார். அப்போ அதுக்கப்புறம் ரஷ்யா எப்படிப்பட்ட நிலைமையில் இயங்கிட்டு இருந்தது அப்படின்னா, அதோடைய நிலைமை இன்னமும் ரொம்ப ரொம்ப மோசமாக மாறிக்கிட்டே இருந்தது. பண்ணையாளர்கள் அடிமைகளை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அடிமைகள் யார் அப்படின்னா, அவர்கள் வந்து மன்னருடைய சொத்துக்கள், பண்ணையார்களுடைய உடைமைகள். இப்படி தான் அதோடைய சட்டமே இருக்குது. ஒரு விவசாய நிலத்தை ஒரு பண்ணையார் வந்து இன்னொருத்தருக்கு விற்கிறார் அப்படின்னா அந்த விவசாய நிலத்தோடு சேர்த்து அடிமைகளும் கூடவே விற்கப்படுவாங்க. அடிமைகளுக்குன்னு தனியாக எந்த உரிமைகளும் அங்கே கிடையாது. இதில் ஒரு முக்கியமான சட்டம் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க, பண்ணையை விட்டு வெளியே போகக்கூடாது. அப்படி போனாக்கா தண்டனை ரெடியாக இருக்கும், அது மரண தண்டனையாக கூட இருக்கும். அப்போ பண்ணையிலேயே இருந்து அப்படியே சாக வேண்டியது தான். அப்போ வயசான நிலையில் வேலை செய்ய முடியாதே அப்படின்னா பண்ணையிலேருந்து வெளியே துரத்தி விட்ருவாங்க. அப்போ அவங்க பட்னியாக கடந்து சாக வேண்டியது தான். இதுதான் அன்றைக்கி இருந்த ரஷ்யாவுடைய நிலைமை. தொழிலாளர்கள் நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா, அது இன்னமும் மோசமாக இருந்தது. அவங்களுக்கு வந்துட்டு அடிமைகள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஓய்வில்லாமல் அவங்க வந்து தொழிற்சாலையில் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து அங்கே உருவாகிருந்தது. ஏன்னா சொற்ப ஊதியம் தான் அவங்களுக்கு கிடைச்சதுங்கிற அந்த ஒரு சூழல். அப்போ இப்படிப்பட்ட நிலையில் இந்த சார் மன்னர்களுக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்கள் வந்து கொந்தளிக்க தொடங்கியிருந்தார்கள். இதில் அந்த கொந்தளிப்பு எப்போ உச்சத்துக்கு போகுது அப்படின்னா, அந்த கம்யூனிச சித்தாந்தம் மக்கள்கிட்ட உள்ளே வந்து சேருது. இப்படி உள்ளே வந்து சேரும் பொழுது மக்கள் அதை ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. பல இடங்களில் கூட்டங்கள் நடக்குது, பல இடங்களில் போராட்டங்கள் நடக்குது. தங்களுடைய உரிமைகளுக்காக மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இப்படியான போராட்டங்கள் செய்யும் பொழுது அந்த சார் மன்னர் அடக்கிறாரு. கடுமையான அந்த அடக்குமுறை எப்படி இருக்குதுன்னா, ஒவ்வொரு முறையும் அந்த காவல்துறையாக இருக்கட்டும் இராணுவமாக இருக்கட்டும் நேராக வர்றது, அவங்கள வந்து துப்பாக்கி சூடு நடத்துறது, அவங்க வந்து இறந்துருவாங்க. மீதி யாராவது கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன்று நாடு கடத்தப்படுவாங்க, அப்படி இல்லைனா வாழ்நாள் சிறை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஒட்டுமொத்த உரிமைகளும் கொஞ்ச நஞ்ச உரிமைகள் தான் இருக்கும், அது கூட பறிக்கப்பட்டுடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். மக்கள் வந்து சிந்திக்கக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சார் மன்னர் யோசித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க.
நீங்கள் மனசுக்குள்ளே சிந்திக்கிறத என்னால் தடுக்க முடியாது. ஆனால் உங்கள் சிந்தனையை எழுத்துக்களாவோ பேச்சுக்களாவோ புத்தகங்களாவோ வர்றதை நான் தடுக்க முடியும் அப்படின்னு அப்படி ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. பேசக்கூடாது, எழுதக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி புரட்சியை தூண்டக்கூடிய எந்த புத்தகங்களுக்கும் அங்கே அனுமதி கிடையாது. குறிப்பாக சிவப்பு புத்தகங்கள், கம்யூனிசம் சார்ந்த புத்தகங்களுக்கு அங்கே சுத்தமாக அனுமதி கிடையாது. ஆனால் எந்த புத்தகங்கள் அங்கே தடை செய்யப்பட்டுச்சோ அந்த புத்தகங்கள் தான் மக்கள்கிட்ட பெருவாரியான முறையில் ரகசியமாக எல்லா வீடுகள்லேயும் அந்த புத்தகங்கள் படிக்கப்பட்டுச்சு. இது மூலியமாக மக்கள் கிளர்ந்து எழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்தது. ஆனால் அந்த புத்தகங்களாலேயே மக்கள் கிளர்ந்து எழுந்துட்டாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு விஷயம் அங்கே ஒன்று நடக்குது. அது என்ன அப்படின்னா பிளடி சண்டே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதாவது இரத்த ஞாயிறு அப்படின்னே பேர். அந்த இரத்த ஞாயிறுன்னு பேர் வர்ற அளவுக்கு அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அது கேட்கும் போதே மனசு பதற மாதிரி இருக்கும். அன்றைக்கி இருந்த கடைசி சார் மன்னர் நிக்கோலஸ் அவர் எடுத்த அந்த ஒரு பயங்கரமான முடிவு பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒரே நாளில், அதுவும் கொஞ்ச நேரத்தில் உயிரிழக்க வச்சுது. ரஷ்யாவே ஒட்டுமொத்தமாக கொந்தளிச்சுது. அதுக்கு பிறகு சில காலத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியே அந்த இடத்துல வெடிச்சுது. அந்த புரட்சி எப்படிப்பட்டதாக இருந்தது, அந்த புரட்சிக்கு காரணமாக அமைஞ்ச அந்த இரத்த ஞாயிறு எப்படிப்பட்டதாக இருந்தது, இது மாதிரியான விஷயங்களை நாம் அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்குவோம். இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி நேயர்களே.